guys, welcome to Cult Classic TV. இன்னைக்கு நான் என்ன பார்க்க போகிறோன்னா டிசின்னு எடுத்துக்கிட்டா டிசி காமிக்ஸ் பேட்மேன். ஏன்னா சூப்பர்மேன் கூட செகண்ட் தான், ஆனால் பேட்மேன் தான் எல்லாரோட ஃபேவரட்டாக இருக்கும். க்ரீன்லேண்ட்லாம் பெருசாக யார் ஃபேனாக இருப்பான்னா தெரியலை, பட் இருக்கலாம். ஆனால் பேட்மேன் தான். ஏன்னா இப்போ சூப்பர்மேனுக்கு பேட்மேனுக்கு என்ன விஷயம்னா, சூப்பர்மேன் ஒரு கடவுள், ஒரு காட். அவரோட பிளானட்டில் அவர் சாதாரண ஹியூமன் தான். ஆனால் நம்மளோட பிளானட்டுக்கு வரும்போது சூப்பர் ஸ்ட்ரென்த், சன்னோட பவர், அதெல்லாம் அவர் அப்சர்வ் பண்ணி அவர் காட் தான். ஏன்னா அப்படி தான் அவரை மென்ஷன் பண்ணுவாங்க. அவரால் முடியாத ஒன்றும் இல்லை, உயிர் மட்டும் கொடுக்க முடியாது, மற்றபடி எல்லாமே செய்யணும். லிட்டரலி ஒரு காட் மாதிரி தான். அதே பேட்மேனை பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் நம்மளுமே சாதாரண ஒரு மனுஷன் தான். என்ன சல்லி இருக்குது, அவ்வளோதான். சல்லி மீன் காசு, பணம், அது மட்டும் தான் அவரோட பவரே. அந்த ஃப்ளாஷோட ஃப்ளாஷ் கூட கேட்பார், உங்களோட மறுபடியும் கேட்கணும்னு நினைச்சேன், உங்களோட பவர் என்னன்னு சொல்கிறதுக்கு ஐம் ரிச்சின்னு சொல்லுவார். அது ஒன்றா வச்சுக்கிட்டு பேட்மேன் வாஸ் சூப்பர்மேன் செகண்ட் எடுத்துருப்பாரு. சான்ஸே இல்லை. எப்படின்னா கடவுளோட ஒரு மனுஷன் சண்டைக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி சூப்பர்மேனோட வீக்னஸை கண்டுபிடிச்சி அந்த க்ரீன் இதை எடுத்து ஃபைட் போகிறது. இப்போ சும்மா சொல்லுவோமே, நமக்கு தெரியும் அந்த க்ரீன்லேண்ட் இது வந்து சூப்பர்மேனை வீக் ஆகும் அப்படின்னு. ஒரு வேளை பேட்மேன் ட்ரை பண்ணி அந்த இடத்துல அந்த க்ரீன் இது பவர் வந்து வேலை செய்யாமல் போய் சூப்பர்மேனால் யோசிச்சு பாருங்க, சூப்பர்மேனுக்கு வந்து அந்த அது வந்து ஒன்றுமே இல்லை, சும்மா நார்மல் முழுமே பிடிச்சி கசைக்கு தூக்கி போட்டாருன்னா என்ன நடந்திருக்கும்? பேட்மேன் எப்படி பேட்மேனை சாடிச்சு கொண்டு கூட இருப்பார், யாருக்கு தெரியும். ஆனால் அதையுமே தைரியமாக போயிட்டு கடைசியில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அடியும் வாங்குவார். அடியும் வாங்கி மென்னா பிரேவ்னு சொல்லி சான்ஸே இல்லை. ஸோ அந்த மாதிரி பேட்மேனை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். பட் பென் அஃப்ளிக்கோட பேட்மேன் பார்த்தோன்னா ஒரு சிங்கிள் மூவியாக வரவே இல்லை. ஏன்னா ஃப்ளாஷ் மூவிலையும் அவர் ஒரு சின்ன ஒரு கேமியோ மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஜாக் ஸ்னைடரோட எல்லா மூவிலையுமே பேட்மேனுக்கு சிங்கிள் சோலோ மூவி வரலை, ஆனால் வரணும். ஏன்னா ஜஸ்டிஸ் லீக்கில் அந்த ஜோக்கர் அந்த ஹான்னு போட்டு அது ஒரு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இவங்க அதை எடுக்கலை. ஏன் எடுக்கலை என்னன்னு தெரியல. பேட்மேன் வா சூப்பர்மேன் கூட சூப்பர்மேனோட ஃபைட் மாதிரி தான் காட்டுறாங்க. பேட்மேனுக்குன்னு ஒரு சிங்கிள் சோலோ மூவியாக காட்டல. இப்போ மேன் ஆஃப் ஸ்டீல் அது பார்த்தா நம்ம சூப்பர்மேனோட தனி மூவி தெரியும். அந்த மாதிரி தான் இவருக்கும் வந்திருக்கணும், ஆனால் வரலை. அது டிசியில் பல பிரச்சனை, அது நமக்கு தேவையில்லை. ஸோ இது வரைக்கும் வந்த பேட்மேன் மூவிஸ்லேயே எது பெஸ்ட்டுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டோஃபர் நோலனோட ஒரு 3 பேட்மேன் வந்திருக்கும். இந்த பேட்மேன் பிகின்ஸ், டார்க் நைட் ரைஸ்ன்னு நினைக்கிறேன். 3மே அண்டர்ரேட்டட். ஃபர்ஸ்ட் பேட்மேன் பிகின்ஸ் வந்து எப்படின்னா சாதாரண மனுஷன் எப்படி பேட்மேன், அதுவும் இப்போ ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ நம்ம வந்து காசு அது வந்து இப்போ எப்படி சொல்கிறது, நம்மளோட கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த மூவிஸ் இருக்குது. எனக்கு அந்த மூவி பிடிச்சது காரணமே அதுதான். இப்போ என்னென்னா, இப்போ எப்படி சொல்லுவோன்னா, இப்போ அவர் வந்து சாதாரண என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்க பணக்காரன் போயிட்டு ஒரு லீக் ஆஃப் ஷேடோவில் சேர்ந்து அவரோட மூவ்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அவங்க கௌதம் சிட்டி அழிக்க போகிறேன்னு சொன்னோன்னா அவங்கள போட்டு தள்ளிட்டு திருப்பி இங்கே வந்தால் இங்கேயும் பல பிரச்சனை. சிட்டி வந்து நாசமாகிக்கிட்டு இருக்குது, கம்பெனியில் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை. அவர் வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு நேமாக இருக்கணும். ஏன்னா நான் தெரிஞ்சால் என்னை போட்டு தள்ளிடுவாங்க, இந்த ரிலேட்டிவ்ஸ் எனக்கு பிடிச்சவங்கள கொண்டு வருவாங்க. இதே நான் வந்து ஒரு லோகோவாக இருந்தால் என்ன ஒன்றும் பண்ண முடியும்னு சொல்லி யோசித்து அதுக்கு அந்த டைம் வந்து ஒரு வவ்வால் வரும், அதை பார்த்து அந்த வவ்வால் ஷேப்பை டிசைன் பண்ணி ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணி ஃபஸ்ட் டைம் போயிட்டு அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து செம்மடி வாங்குவார். அப்படின்னா ஸ்லிப்பாகி விழுந்து அதுக்கப்புறம் அந்த எப்படி சொல்கிறதுன்னா ஒரு டோனி ஸ்டார்க் மாதிரி லைக் பிரச்சனையிலேருந்து பில்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இது நடந்துட்டா சரி பண்ணுவோம்னு சொல்லி நல்லாயிருக்கும். டார்க் நைட் ஏன் ஃபேவரெட்னா ஜோக்கர். பேட்மேனை விட மனுஷன் மிரட்டி தள்ளியிருப்பான். ஹீத் லெட்ஜர் அவர் ஆஸ்கர் கிடைச்சி, ஆனால் அவர் வாங்கும்போது உயிரோடு இல்லை. அந்த மூவிக்காகவே அவர் செத்துட்டான்னு சொல்கிறாங்க. எனக்கும் தெரிஞ்சு ஆமாம். ஏன்னா அதில் கான்ஸ்பிரசி எல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் வந்து அப்போ தான் ஒரு வளர்ந்து வர ஒரு ஆக்டர் தான், பட் அந்த மூவிக்கு அப்புறம் தான் அவர் பூம் ஆனார். ஸோ அதனால் அதை நான் எதுவும் சொல்ல மாட்டேன். கான்ஸ்பிரசி இம்மிடியேட் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். பட் நான் அந்த ஆஸ்கர்ஸ் இது பார்க்குறப்ப எனக்கே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா, அவரோட யாராக இருந்தாலுமே ஒரு ஃபீல்டுக்கு வந்தால் அதில் வந்து சாதிக்கணும், பெரிய ஆளாகணும்னு நினைப்பாங்க. சினிமாவில் ஆஸ்கர் தான், எனக்கு தெரிஞ்ச ஆஸ்கர் தான். அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. என்ன அவார்ட்னா ஆஸ்கர் தான். அதையும் ஒரு மனுஷன் வந்து படத்தில் வந்து வில்லன் ரோல், நெகட்டிவ் ரோல், அதுதான் இதே ஹீரோ கூட இல்லை, நெகட்டிவ் ரோலாக பண்ணி மிரட்டி விட்டு இப்படியும் பண்ணுவாங்களான்னு சொல்லி நடிச்சுட்டு அது வாங்கும்போது அவர் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி இருக்குன்னா
நான் வந்து அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பண்ணிட்டேன், ஆனால் நான் இல்லை. எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அவங்க அக்கா கூட ஸ்டேஜில் ஏறி ரொம்ப அழுந்து ஆஸ்கர் வாங்கினேன். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவே எனக்கு பேட்மேன் டார்க் நைட் சொல்லலாம். டார்க் நைட் ரைஸ் அதான் சொல்கிறேன், 3மே பெஸ்ட் தான். இப்போ ஒவ்வொன்றா சொல்ல இது நல்லமா, அடுத்து இது அதை விட இது நல்லமா தான் போயிருக்கும். ஆனால் 3மே மாசாக இருக்கும். டார்க் நைட் ரைசஸ் இது எப்படின்னா, பேட்மேனுக்கும் வயசாகுது, அவரும் அவரோட பீக் அப்படியே உடஞ்சி அப்படியே டவுன்ஃபால் ஆகி இருக்காரு. ஏன்னா பேட்மேன் டார்க் நைட்டில் அவர் கடைசியில் கால் வந்து அந்த ஒரு பிரச்சனையாயிடும், அதுக்கான நடக்க முடியாது அப்படி இருப்பார். ஸோ அவரோட எனிமீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவரோட ஷேர்ஸை, அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எடுத்து ஷேர்ஸை பெட் கட்டி அவரை வந்து இதாக்குவாங்க மீன்ஸ். ஏன்னா லீக் ஆஃப் ஷேடோவுக்கு தெரியும் ப்ரூஸ் வெயின் தான் பேட்மேன் தான் ப்ரூஸ் வெயின் தெரியும். அதனால் இவனை வந்து ஃபஸ்ட்டு இவனோட பவர் என்ன பணம் தானே, அதை இல்லாமல் ஆக்கி இவனை சாதாரண மனுஷன் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் கௌதம் சிட்டி அழிக்கலாம்னு சொல்லி லீக் ஆஃப் ஷேடோவில் வந்து அப்படியே அந்த கொஞ்சம் பேர் ரிட்டர்ன் வருவாங்க. இப்போ அந்த மனுஷன்ட்டு வந்து காசும் இல்லை, என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கும்போது லவ்வர்னு ஒருத்தவங்க வந்து அவங்களும் ஏமாற்றுவாங்க. சரி இவங்களாம் இப்படி ஏமாத்துறாங்கன்னு சொல்லி ஒரு புதுசாக வெளியில் வருவான், அவனும் லீக் ஆஃப் ஷேடோவில் உள்ள ஒருத்தன் தான். ஏன்னா அவனே சொல்லுவான் நான் தான் லீக் ஆஃப் ஷேடோ அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவனோட சண்டை போட்டு அவனும் அடித்து போன் மேலே முதுகெலும்பு உடச்சி ஒரு ஜெயிலில் போட்டுருவாங்க. அங்கே வந்து எப்படின்னா நிறைய பேர் அந்த ஃபால் ரைஸ் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, மோட்டிவேஷன் வீடியோ. அந்த கயிறை பிடிச்சி பேட்மேன் ஏறுவார், அது அந்த சீன் தான். ட்ரை பண்ணி மனுஷனுக்கு ஏலாது, அப்பையும் விடாமல் ட்ரை பண்ணி கடைசியாக அந்த மனுஷன் அந்த பேட்மேன் ப்ரூஸ் வெயின் அங்கேருந்து வெளியே வந்து கௌதம் சிட்டிக்கு வந்து செம்ம ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஸோ டைம் இருக்கவங்க அந்த மூவி செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் பேட்மேனோட சோலோ மூவி அந்த 3 மூவி தான். அப்படின்னா ஒரு ட்ரியோலஜி வந்து சாட்டிஸ்ஃபைஸாகவும் இருக்கும், ஒரு மன நிம்மதியும் இருக்கும், ஒரு திருப்தி இருக்கும் அந்த 3 மூவி பார்த்தா. அப்பாடா அப்படின்னா சில பேட்மேன் மூவிஸ் வந்து என்ன, பேட்மேன் மூவி சோலோ மூவி இல்லை இருந்தாலும் ரொம்ப கிரிஞ்சாக ஒரு மாதிரி அந்த ஓவர் ரேட்டடாக இருக்கும். ஓவர் ரேட்டட் மீன்ஸ் நம்ப முடியாத மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 3 அப்படி இல்லை, ஓகே லாஜிக்காகவும் இருக்கும். கிறிஸ்டோஃபர் நோலனோட பேட்மேன் மூவிஸ் தான் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் தானே. கிறிஸ்டோஃபர் நோலன் வந்து ஒப்பனைமர் எடுத்து பார்த்துருக்கோம், இப்போ ஒடிசி எடுக்கிறாரு, அது சொல்லவே தேவையில்லை. இன்செப்ஷன் பார்த்துருக்கோம், அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் எவ்வளோ எடுத்திருக்காரு. ஆனால் காமிக் அவர் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது மனுஷன் கை வைக்கிற மூவி ஜேர்னர் எல்லாமே ஹிட்னா இதுதான், வேற மாதிரி எடுத்திருப்பாரு. ஸோ டைம் இருக்கவங்க அந்த மூவிஸையும் செக் பண்ணி பாருங்கள், சான்ஸே இல்லை. மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் டைம் இருந்தால் ஒவ்வொரு இந்த 3 மூவிஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். அன்டில் அபவுட் தட் சைனிங் ஆஃப் CCTV, கட் கிளாசிக் TV. பாய்.